அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹலாத் அகாடமி. நான் உங்கள் பிரவீன்குமார். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அண்டு எஸ்எஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச், அதாவது ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் ஃப்ரீ கிளாஸ் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு உண்டான டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. வீடியோவை முழுசாக பார்த்துட்டு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான். நம்மளோட ஸ்டடி பிளான் இப்படி போட்டிருக்கோம். ஸ்டடி பிளான் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டடி பிளான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். அதனால் டெஸ்ட்டு டீட்டெயில்ஸை வச்சு தான் நம்மளோட ஸ்டடி பிளான் இருக்கும். ஸோ டோட்டலாக நம்ம எத்தனை ஷெடியூல் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 ஷெடியூல்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? 15 ஷெடியூல் போட்டிருக்கோம். ஒரு ஷெடியூலுக்கு 10 டேஸ், அதாவது 10 டேஸ் நம்ம எடுத்திருக்கோம். டெஸ்ட்டு எத்தனை கொஷின்ஸ் இடம்பெறும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இடம்பெறும். ஜிகேலேருந்து 75 கொஷின்ஸும் ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஷின்ஸும் இடம்பெறும். ஸோ டோட்டலாக 100 கொஷின்ஸ். டோட்டல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 டெஸ்ட்டு இருக்குது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 1500 கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ 1500 கொஷின்ஸ் வந்துடும். இப்போது இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் டீட்டெயில்ஸ். டோட்டல் டெஸ்ட்டு 15. ஒரு டெஸ்ட்டுக்கும் 100 கொஷின்ஸ் கேட்க போகிறோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அந்த டெஸ்ட் பேட்சோட நேம், கிளாஸ் பேட்சோட நேம். நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச், கிளாஸ் பேட்ச் எப்படி பிரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பேட்சுக்கு ஜிகேக்கு ஒரு தனி நேம் வச்சு ஒரு கிளாஸ் பேட்சும், தமிழுக்கு ஒரு தனி நேம் வச்சு ஒரு கிளாஸ் பேட்சும், அதன் பிறகு டெஸ்ட்டுக்கு ஒரு தனி நேம் வச்சு ஒரு டெஸ்ட் பேட்சும் போக போகுது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நம்மளுடைய கிளாஸ் பேட்ச் ஜிகேக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜிகேக்கு உண்டான கிளாஸ் பேட்ச் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 143 பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பேட்ச் நேம் ஜிகேக்கு 143 பேட்ச் அப்படின்னா என்ன, அதுக்கு உண்டான மீனிங் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. G1, G4, 3 பேட்ச் அப்படின்றது இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, G1, G4 அப்படின்றது G1 to G4, அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 கிளாஸும். இந்த 3ன்றது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி இந்த 3 டிபார்ட்மெண்ட் மூலமாக வைக்க வேண்டிய அந்த போர்டு வைக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லா எக்ஸாமுக்கும் ஜிகேக்கு சிலபஸ் 85% சேம் தான். நம்ம டிஎன்பிசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் நம்ம ஃபுல்லாக கொண்டு போக போகிறோம். ஸோ ஒரு ஆல் இன் ஒன் கோர்ஸாக இதை நம்ம கொண்டு போக போகிறோம். இது நம்ம ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ண அந்த லோகோ, அதை மாடிஃபை பண்ணி கீழே 143 பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உங்களுடைய லோகோவில் செட் ஆகும். ஸோ நம்மளுடைய ஜிகே பேட்ச் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 143 பேட்ச். நீங்கள் எந்த அளவுக்கு ஜிகேவை விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு ஜிகே உங்களை விரும்பும், டிஎன்பிசி உங்களை விரும்பும், கூடிய சீக்கிரத்தில் கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுத்துரும். ஸோ ஓகேங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற சிலபஸ் ஜிகேக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேலையை தட்டி பறிப்போம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு கூடிய சீக்கிரமாகவே நடக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தமிழுக்கு உண்டான பேட்ச் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் இப்போ 2025 சிலபஸ் மாற்றிட்டாங்களா. ஸோ அது மாற்றினது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கணத்தை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ 85 கொஷின்ஸ் தமிழ் இலக்கணத்திலேருந்து கேட்குறாங்க. 15 கொஷின்ஸ் அந்த பழைய பார்ட் பி, பார்ட் சியிலேருந்து கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய தமிழுக்காக கொண்டு போகிற பேட்சோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேட்ச் தமிழுக்கு நம்ம கொண்டு போக போகிறோம். தமிழ் இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறதால தமிழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சு ஒரு 32 கிளாஸ் இதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ் ஒரு தொடராக, ஒரு சீரியல் மாதிரி தமிழி 1, தமிழி 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடராக நம்ம கொண்டு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெஸ்ட் பேட்சோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனிதம் தேர்வு தொடர். இந்த மனிதம் தேர்வு தொடர்ன்றது ஆல்ரெடி டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்காக போட்டது. ஆல்ரெடி நம்ம மீண்டும் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு தொடர் போட்டுட்டு இருந்தோம். அதை சிலபஸ் மாற்றினதால
கொலாப்ஸ் ஆகி அப்படியே நின்று போச்சு. இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி 3த்துக்கு சேர்த்து இந்த ஜிகேக்கு வந்து இந்த டெஸ்ட் பிளான் வந்து போட்டிருக்கும். ஸோ அப்போ தமிழுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. தமிழுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் வந்து வெளியே விடப்படும். அது இல்லாமல் நீங்கள் தமிழுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் விட அதிகமாக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஒர்க் புக் மாதிரி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒர்க் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம டெஸ்ட் பேட்ச் மூலமாக வந்து அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து வெளியிடப்படும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை போய் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஷெட்யூல் மொத்தம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு 15 ஷெட்யூல். அதில் ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஐஎன்எம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆப்டிடியூடில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதன் பிறகு ஷெட்யூல் 2 வந்து எக்கனாமிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து மேக்ஸுக்கு வந்து பர்சன்டேஜ். ஷெட்யூல் 3ல் வந்து பாலிட்டி, ஐஎன்எம், எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஎஃப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எது வந்து இந்த ஷெட்யூலில் வந்து எவ்வளோ வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு டவுட் வரும். சார் பாலிட்டி ஐஎன்எம்ட்டு மொட்டையாக கொடுத்துட்டு இருக்கீங்க, இது எப்படி நான் போய் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். இதுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒவ்வொரு ஷெட்யூலும் வந்து 10 நாள் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடியே ஃபஸ்ட்டு ஷெட்யூலுக்கு வந்து நீங்கள் பாலிட்டியில் என்ன படிக்க போகிறீங்க, ஐஎன்எம்மில் என்ன படிக்க போகிறீங்க, ஜாகிரஃபியில் என்ன படிக்க போகிறீங்க, கெமிஸ்ட்ரியில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, சிம்பிளிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து தெளிவாக இருக்கும் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூடுக்கு. பட் ஜென்ரல் நாலேஜில் வந்து நீங்கள் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் சிலபஸ் வந்து படிக்க போகிறீங்க, அது வந்து நீங்கள் எப்படி படிக்கணுன்றது பின்னாடி வந்து வேர் டு ஸ்டடி மாதிரி, அதாவது நம்மளுடைய கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இத்தனை கிளாஸ்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அந்த டோட்டல் கிளாஸோடைய ஷெட்யூல் வந்து நம்ம வந்து பின்னாடி இந்த பிடிஎஃப்ல வந்து இருக்கும். அதை இப்போ நான் சொல்கிறேன். அது சொல்லும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு இதை பார்த்துங்க. ஸோ ஷெட்யூல் 1 வந்து பாலிட்டி ஐஎன்எம், ஷெட்யூல் 2 வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் கெமிஸ்ட்ரி, ஷெட்யூல் 3 வந்து பாலிட்டி ஐஎன்எம், ஷெட்யூல் 4 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எக்கனாமிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் வரும். ஷெட்யூல் 5 வந்து பாலிட்டி ஐஎன்எம், ஷெட்யூல் 6 வந்து யூனிட் 6 பயாலஜி, ஷெட்யூல் 7 வந்து பாலிட்டி ஐஎன்எம், ஷெட்யூல் 8 யூனிட் 6 ஹிஸ்ட்ரி. அதன் பிறகு ஷெட்யூல் 9 வந்து ஜாகிரஃபி பயாலஜி. அதன் பிறகு ஷெட்யூல் 10 வந்து யூனிட் 6 ஹிஸ்ட்ரி, ஷெட்யூல் 11 வந்து ஜாகிரஃபி பயாலஜி. அதன் பிறகு ஷெட்யூல் 12 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யூனிட் 6 ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் ஷெட்யூல் 14 வந்து தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஃபிசிக்ஸு, ஷெட்யூல் 15 வந்து ஃபிசிக்ஸ். விடுபட்டதெல்லாம் இருக்கும். அது இல்லாமல் ரிவிஷன் கிளாஸ் வந்து அது லாஸ்ட் வீக்கில் வந்து போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிவிஷன் வந்து எப்படி கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த 10 டேஸில் வந்து டெய்லி வந்துடும். நீங்கள் டெய்லியுமே ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நைட் டைமில் வந்து நீங்கள் டெய்லியும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த வீக் எண்டில் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி வந்து டைம் வந்து ஒதுக்கிக்கிங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக ஆப்டாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆப்டிடியூட்னு பார்க்கும்போது சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ராப்பரேஷன், ஏஜஸ் அண்ட் மிக்சர், அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா 2D, அதாவது இதில் 2D, கன 3D, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஆல்ஃபா நியூமரிக்கல், டைஸ் அண்ட் பசில்ஸ். அதன் பிறகு கிளாக், கேலண்டர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நம்பர் சீரியஸ். அதன் பிறகு மேக்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு 20 நாள் வந்து நம்ம ஒதுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுடைய ஷெட்யூல் இருக்குது. இந்த ஷெட்யூலுக்கான டீட்டெயில் பின்னாடி நான் சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது டெஸ்ட் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 10 நாளைக்கு ஒரு டெஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து 10ஆம் தேதி வந்து அடுத்த மாதம் 10/1/2025 வந்து ஒரு டெஸ்ட். அதுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 1 வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த ஷெட்யூல் 1 நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ண போகிறீங்க? நான் வந்து ஒவ்வொரு ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஷெட்யூல் 1 இதெல்லாம் படிக்கணும், இதுதான் டெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேங்களா? வாரம் வந்து சொல்ல முடியும். ஏன் வந்து நான் இதில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கிறதால ஒரு 2 வீடியோ வந்து சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் வீடியோ ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ வந்து போடணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணியும் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் பயப்பட தேவை. அப்புறம் 20/1/2025 வந்து என்னென்னா ஷெட்யூல் 2, 30/1/2025 ஷெட்யூல் 3. இது வந்து டெஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ டீட்டெயிலாக எந்தெந்த நாளைக்கு வந்து என்னென்ன டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ டெஸ்ட் வந்து எத்தனை மணிக்கு போடப்படும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
10 மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து போட்டுருவேன். சரிங்க சார், இந்த டெஸ்ட்டு இதில் வந்து எதில் வந்து அப்லோட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டு எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் பிடிஎஃபாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் எல்லோரும் ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப் வந்து இறக்கி போட்டுங்க. ஈவினிங் ஒரு 9 மணி 6 to 9 மணிக்குள்ளே இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சர் கீ வந்து அனுப்பப்படும். அதுக்கப்புறம் அதன் பிறகு வந்து இந்த டெஸ்ட் அனாலிசிஸ் டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோவை போட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய டெஸ்ட் ப்ராசஸ் வந்து காலையில் 10 மணிக்கு நைட்டு 9 மணிக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சரி வந்து கொடுக்கப்படும். அதன் பிறகு டெஸ்ட் அனாலிசிஸ் வீடியோவும் வந்து போடப்படும். ஓகேங்களா? இது வந்து டெஸ்ட்டு பிளான், அந்த டெஸ்ட்டு என்னென்ன டேட்டுக்கு வந்து எங்கெங்கே எப்போ நடக்குது சொல்லிட்டு போட்டிருக்கு, அதை வந்து பார்த்துங்க. அதனால் 10 மணிக்கு வந்து காலைல வந்து கொஷின் பேப்பரை வந்து காலையிலேயே வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வந்து போடப்படும். நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட்டு வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸ், என்னென்ன கிளாஸ் எத்தனை போட போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னால அந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ். ஸோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் 3 பிரிவு இருக்குது. ஃபிசிக்ஸுக்கு வந்து 10 கிளாஸ், கெமிஸ்ட்ரிக்கு 8 கிளாஸ், பயாலஜிக்கு வந்து 12 கிளாஸ். அதன் பிறகு ஜியாகிரஃபி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜியாகிரஃபிக்கு வந்து 17 கிளாஸ், ஹிஸ்ட்ரிக்கு வந்து 15 கிளாஸ், ஐஎன்எம்முக்கு வந்து 14 கிளாஸ், இந்தியன் பாலிட்டிக்கு 25 கிளாஸ், இந்தியன் எக்கானாமிக்கு 12 கிளாஸ், தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டுக்கு 10 கிளாஸ், யூனிட் 6க்கு வந்து 20 கிளாஸ். டோட்டலாக நம்மளுடைய பேட்ச் வந்து என்ன 143 பேட்ச். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 143 கிளாஸஸ் வந்து ஜிகேக்காக வந்து போடப்படும். தமிழுக்கு வந்து டோட்டலாக 32 வகுப்புகள் வந்து போடப்படும். ஸோ டோட்டல் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 175 கிளாஸஸ் வந்து டோட்டலாக வந்து போடப்படும். ஸோ இது மட்டும் அல்லாமல் இந்த 175 கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் மேக்ஸுக்கு வந்து டைம் கிடைக்கும்போது வந்து உங்களுக்கு இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோலாம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதன் பிறகு தமிழுக்கு திருக்குறள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திருக்குறள் வந்து தனியாக வந்து போடப்படும். அது மட்டும் இல்லாமல் பிரவீன் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடப்படும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து தனியாக வந்து போடப்படும். அதன் பிறகு கரண்ட் அஃபேர், பிரகலாத் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி வந்து அப்டேட் பண்ணப்படும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்மளுடைய கிளாஸஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூனிட் வைஸ் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கேட்டிங்களா சார், அங்கே நீங்கள் வெறும் பாலிட்டி ஐஎன்எம் இது மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க, நான் இதில் பாலிட்டியில் எதுலேருந்து எது வரைக்கும் படிக்கணும், ஐஎன்எம்மில் எதுலேருந்து எது வரைக்கும் படிக்கணும்னு நீங்கள் டீட்டெயிலாக கொடுக்கல. ஸோ அதுக்கு உண்டான டீட்டெயில் இப்போது நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஷெடியூல் வந்து போட போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஷெடியூலில் இப்போ இதுதான் நம்மளுடைய சிலபஸ் வச்சு என்னென்ன ஷெடியூல் என்னென்ன கிளாஸ் எப்படி கொண்டு போக போகிறேன்ற டாபிக் அனாலிசிஸ் தான் வந்து இதில் இருக்குது. இதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய கிளாஸ் வந்து போக போகுது. ஸோ கிளாஸ் நம்பர் வந்து டாபிக்ஸ்ன்ட்டு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் பேரண்டத்தின் இயல்புகள், 2வது கிளாஸ் வந்து இயற்பியல் அளவின் அளவீடுகள் இயக்கவியல், 3வது கிளாஸ் வந்து என்ன சொல்கிறது விசை அழுத்தம் மற்றும் ஆற்றல், 4 வந்து மின்னியல், 5 காந்தவியல், 6 ஒளி, 7 ஒளி அதாவது லைட்டு சவுண்டு, அதன் பிறகு வெப்பம், 9வது கிளாஸ் வந்து அணுக்கரு இயற்பியல், 10வது வந்து ஃபிசிக்ஸில் வந்து முக்கியமாக விடுபட்டது எதனா இருந்ததுன்னா லாஸ்ட் டைமில் வந்து போட்டுக்கிறது. அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது தனிமங்களும் சேர்மங்களும், அதன் பிறகு தனிமங்களும் சேர்மங்கள்னு 2 டாபிக், அதன் பிறகு அமிலங்கள் காரங்கள் உப்புகள், அமிலங்கள் காரங்கள் உப்புகள் 2, பெட்ரோலிய பொருட்கள், அதன் பிறகு உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள், உலோகவியல், உணவில் கலப்படம். இந்த டாபிக் வந்து இந்த கிளாஸ்லாம் இந்த டாப்பிக்கில் போட்டிருக்க மாதிரி இந்த கிளாஸஸ் அடிப்படையாக ஃபுல் டீட்டெயிலாக வந்து எடுக்கப்படும். எல்லா கிளாஸுமே வந்து கொஞ்சம் லாங்காக தாங்க போகும். ஏன்னா வந்து ஒரே டாப்பிக்கில் எல்லாத்தையும் நம்ம முடிக்கணும். ஒரு கிளாஸஸ் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் போகும். ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி சொல்லி அடிக்கலாம் கவர்மெண்ட் ஜாபை. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து கிளாஸஸ்லாம் கவனித்து பாருங்கள். கிளாஸில் நடத்துகிற முக்கியமான விஷயத்தை வச்சு தான் கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணப்படும். ஓகேங்களா? கொஷின்ஸ் வந்து ரொம்ப மாடரேட்டாக இருந்து கொஞ்சம் டஃப்பான லெவலில் தான் இருக்கும் குரூப் 1க்கு சேர்த்து இந்த கொஷின்ஸ் பேப்பர்ஸ் வந்து எடுக்கிறதால. ஸோ அதனால் கிளாஸ் எந்த அளவுக்கு நீங்கள் கவனிக்கிறீங்களோ அந்தளவுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாக இருக்கும். நான் அதுக்கு கேரண்டி. 2வது வந்து பயாலஜி. ஸோ பயாலஜின்னு பார்க்கும்போது செல் உயிரியலினுடைய முக்கிய கருத்துக்கள், இதில் மொத்தம் 12 கிளாஸ் இருக்குங்க. செல் உயிரியலின் முக்கிய கருத்துக்கள் 2, உயிரினங்களின் வகைப்பாடு 1, உயிரினங்களின் வகைப்பாடு 2, பரிணாமம், மரபியல், உடலியல் 1, உடலியல் 2, ஊட்டச்சத்து, உடல் நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுச்சூழல். ஸோ டோட்டலாக 12 கிளாஸ் வந்து நம்ம எதுக்கு போடுறோம், பயாலஜிக்காக வந்து போடுறோம். அடுத்தது வந்து ஜாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புவி அமைவிடம், இந்திய அமைவிடம் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு பாருங்கள், புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, காலநிலை மற்றும் வானிலை, அதன் பிறகு நீர் வளங்கள், ஆறுகள், மண், கனிமங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், வேளாண்மை,
போக்குவரத்து, தகவல் தொடர்பு, மக்கள் தொகை, மொழியியல் குழுக்கள் மற்றும் பழங்குடியினர், பேரழிவுகள் மற்றும் பேரிடர் மேலாண்மை, அதன் பிறகு சுற்றுச்சூழல் மாசுபாடு, பருவநிலை மாற்றம். ஸோ 17 கிளாஸ் வந்து நம்ம ஜியாகிரஃபிக்கு வந்து போட போகிறோம். பட் இதுலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து 5 தான். பட் இது குரூப் 1க்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குரூப் 1 மெயின்ஸுக்கு வந்து அப்படியே இம்பேக்ட் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கின்னு படிக்கும்போது இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த யூனிட் நம்ம மிஸ் பண்ணிடலாம், சயின்ஸ் நம்ம படிக்காமே போயிடலாம், ஜியாகிரஃபியில் 5 தானே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கொஷின்ஸ் வந்து நீங்கள் விட்டு போயிடுவீங்க. கரண்ட் அஃபேர் எப்படி கேட்பானே தெரியாது. ஸோ ஓகேங்களா? நம்ம என்ன தான் நம்ம நல்லா ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டாலும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது எப்படி கேட்பான்ட்டு யூகிக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு கண்ணு தெரிஞ்சு சிலபஸ் இதுதான் சொல்லிட்டு சயின்ஸுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் இந்த 6 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடணும். ஸோ அப்படி போகும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து வெற்றி உறுதிங்க. அதனால் எல்லா யூனிட்டையுமே நம்ம முடிக்கணும். அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகம், வேத காலம், புத்தா மற்றும் சமணம், மகதம் மற்றும் மௌரியர், குப்தர், டெல்லி சுல்தான்லேயே 2 கிளாஸ் போகுது, விஜயநகரம் மற்றும் பாமினி. சார் இதில் வேத காலம், புத்தம் மற்றும் சமணம், மகதம் மற்றும் மௌரியர் இது சிலபஸ்லேயே இல்லை, நீங்கள் ஏன் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இதில் இருந்தும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து கொஷின்ஸ் வந்து இம்பேக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லெசன்ஸ் எல்லாமே பார்ப்போம். அடுத்தது வந்து முகலாயர் 1, முகலாயர் 2, மராத்தியர்கள், தென்னிந்திய பேரரசுக்கு 2 கிளாஸ், 1 கிளாஸ் 2 கிளாஸ், இந்திய கலாச்சாரம், அப்புறம் விடுபட்டவையெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து ஐஎன்எம் சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து தேசிய மறுமலர்ச்சி, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ், அது 1 2 கிளாஸ். ஐஎன்சியோடைய அடித்தளம், மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள், காந்தி காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது 2 கிளாஸ். அதன் பிறகு புரட்சிகர தேசிய நடவடிக்கைகள், தலைவர்கள் ஃபுல்லாக வந்து 1 கிளாஸ், தொழில்துறை வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, அரசியலமைப்பு வளர்ச்சி, ஐஎன்எம் மூலமாக என்னெல்லாம் நடந்திருக்குன்றது இது ஃபுல்லாக சேர்த்து 1 கிளாஸ். அப்புறம் 14வது மற்றவை வரும். இன்னும் எதனா விடுபட்டது இருந்ததுன்னா அந்த 14வது கிளாஸை வந்து நம்ம கொடுத்துருவோம். அடுத்தது வந்து இந்தியன் பாலிட்டி, ரொம்ப 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 முக்கியமான யூனிட். குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, சொல்லி கேட்குற கேள்வின்னு சொல்லிட்டு இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பாலிட்டி. இதுக்கு நம்ம எங்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th புக் எல்லாமே படித்தோம். லக்ஷ்மிகாந்த் புக் ஓரியன்டாக வந்து நிறைய கொஸ்டின் வந்து இம்பாக்ட் ஆகும். ஸோ அதிலிருந்து தான் வந்து நான் இதை வந்து மோஸ்ட்லி எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் பாருங்கள், இந்தியன் பாலிட்டின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்னணி, அதன் பிறகு வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், சிறப்பியல்புகள், முகவுரை, மாநிலம், யூனியன் பிரதேசம், குடியுரிமை, அடிப்படை உரிமைகளுக்கு 2 கிளாஸ், 1 கிளாஸ் 2 கிளாஸ், டிபிஎஸ்பி அதாவது அரசு நெறிமுறை கோட்பாடுகள்னு சொல்லுவாங்க, அந்த இதுவும். அதன் பிறகு வந்து அடிப்படை கடமைகள், அப்புறம் வந்து மத்திய அரசு 1 2 3 4 கிளாஸ் மத்திய அரசுக்கு வந்து போட்டிருக்கேன். அதன் பிறகு வந்து மாநில அரசுக்கு 2 கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ மத்திய அரசுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம், அதில் வந்து ராஜ்யசபா, லோக்சபா, அதன் பிறகு வந்து அட்டார்னி ஜெனரல், இவங்க எல்லாருமே அதுக்குள்ளே வந்துடுவாங்க. அதேமாதிரி மாநில அரசுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆளுநர், முதலமைச்சர், சட்ட மேலவை, சட்டப்பேரவைன்னு சொல்கிறாங்களே அவங்க எல்லாருமே வந்து வந்துடுவாங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து உள்ளாட்சி அரசாங்கம், அடுத்தது வந்து மத்திய மாநில உறவுகள், அரசியலமைப்பு சார்ந்த துறைகள், அரசியலமைப்பு சாராத துறைகள், தேர்தல், நீதித்துறை, அதன் பிறகு வந்து பெண்கள் மேம்பாடு, ஊழல் எதிர்ப்பு, மனித உரிமைகள், நுகர்வோர் பாதுகாப்பு, 6 முதல் 12 உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1 கிளாஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாலிட்டியில் வந்து விடுபட்டவை. ஸோ டோட்டலாக சேர்த்து வந்து ஒரு ரிவிஷனும் வந்து நம்ம இதில் வந்து கொடுக்கப்போம். ஸோ இந்தியன் பாலிட்டிக்கு மொத்தம் எத்தனை கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25 கிளாஸஸ் வந்து இருக்குது. இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்திய பொருளாதாரத்துடைய இயல்புகள், 5 ஆண்டு திட்டம், திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், நிதி கொள்கை, பணக்கொள்கை மற்றும் ஆர்பிஐ, நில சீர்திருத்தம், வேளாண்மை, அதன் பிறகு தொழில்துறை வளர்ச்சி, அதன் பிறகு வறுமை மற்றும் வேலையின்மை, கல்வி மற்றும் நலம், மக்கள் தொகை, பொருளாதார வளர்ச்சியும் அதன் தாக்கமும். இந்த எக்கனாமிக் கிளாஸ் ரொம்ப டெப்த்தாக போகுங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிலபஸ் சுருக்கி போட்டிருக்கிறதால உங்களுக்கு வந்து கம்மியாக தெரியும். பட் நடத்த வேண்டிய விஷயம் அவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த எக்கனாமிக்ஸ் கிளாஸ் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா கவனிங்க. ரொம்ப டெப்த்தாக வந்து போகும். குரூப் 1 லெவலுக்கு எடுத்தால் தான் நம்ம கிளியராக ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடத்துகிற மாதிரி தான் நடத்த போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எக்கனாமிக்ஸ் மொத்தம் டோட்டல் எத்தனை கிளாஸஸ் போட்டிருக்கோன்னா 12 கிளாஸஸ் வந்து போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு டெவலப்மெண்ட் யூனிட் 9 அதில் இருந்தது. இப்போ வந்து யூனிட் 5ல் பார்ட் 2 வந்து இதை வந்து சேர்த்துருக்காங்க. பார்ட் 2ன்னு இல்லை, நான் சொல்கிறேன் பார்ட் 2ன்ட்டு. அதன் பிறகு வந்து அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 கிளாஸ் வந்து நம்ம ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்னா தமிழ்நாட்டுடைய மனிதவள மேம்பாட்டு குறியீடு மற்றும் ஒப்பாய்வு. 2வது தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களுடைய பங்களிப்பு.
3வது அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்கள். 4வது இடஒதுக்கீடு. 5வது தமிழ்நாடு பொருளாதார போக்குகள். அதன் பிறகு 6வது சமூக பொருளாதார வளர்ச்சியும் சமூக நலத்திட்டங்களும், சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூல ஆதாரங்கள், இதெல்லாம் வந்துடும். அதன் பிறகு தமிழ்நாட்டின் கல்வி முறைகள் மற்றும் நலவாழ்வு முறைகள் 7வது கிளாஸ். 8வது தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள். 9வது தமிழ்நாட்டினுடைய சாதனைகள். 10வது தமிழ்நாட்டின் மின்னாளுகை. ஸோ இது எல்லாமே மொத்தமாக 10 கிளாஸில் யூனிட் 5ல் இந்த தமிழ்நாடு டெவலப்மெண்ட் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது லாஸ்ட் சாப்டர் யூனிட் 6. இது யூனிட் பாலிட்டிக்கு அடுத்ததாக ரொம்ப 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 அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இதுலேயே மேபி மேஜராக கேட்பாங்க. ஸோ அதில் மொத்தம் எத்தனை கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம்னா 20 கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய டீட்டெயில் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் சமூகத்தினுடைய வரலாறும் மற்றும் பண்பாடும், தமிழ் சமூகத்தின் வரலாறு மற்றும் பண்பாடும் 2 கிளாஸ். 3 கிளாஸும் அதே தான். தமிழ் சமூகத்தின் வரலாறும் பண்பாடும் மொத்தமாக 3 கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது தொல்லியல் கண்டுபிடிப்புகளிலே 2, 1, 2. சங்ககாலம் முதல் இக்காலம் வரைன்றது 2 கிளாஸ். அப்புறம் தமிழ் இலக்கிய வரலாறு இருக்குது பார்த்தீங்களா, அது 1 கிளாஸ். விடுதலை போராட்டத்துடைய தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் 1 கிளாஸ். விடுதலை போராட்டத்துடைய பெண்களுடைய முக்கிய பங்கு, அதுலேருந்து கொஷின்ஸ் அதிகமாக வரும். தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களுடைய பரிணாம வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், அதனுடைய கொள்கைகள்லாம், பெரியாருடைய பங்களிப்பும் அண்ணாவோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது திருக்குறளுக்கு நம்ம ஒரு 3 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். 1, 2, 3. ஸோ அது இல்லாமல் யூனிட் 8ல் கடைசி டைமில் என்ன மிஸ் ஆகிருந்தோன்னா அந்த விடுபட்ட கிளாஸ் ஒன்று போடுவோம். ஸோ டோட்டலாக 20 கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸ் அனாலிசிஸ். இப்போது இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிளாஸ் எப்படி போக போகுது. கிளாஸ் எல்லாமே டெப்த்தாக தான் போகும். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கெங்கே தான் எடுத்துக்க போகிறேன்னு சொல்லிடுறேன். இப்போ ஸ்கூல் புக்ஸ்லேருந்து 80% கொஷின்ஸ் கொஷின் பேப்பரில் இம்பாக்ட் ஆகுது. ஸோ அதனால் 6th-லேருந்து 12th புக் வரைக்கும், அதன் பிறகு அதனால் 6th-லேருந்து 12th புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல், ஸ்டாண்டர்ட் ஆத்தர் நோட்ஸ்லேருந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கும்போது அதுலேருந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்களோ ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே சேர்த்து நம்மளோட கிளாஸில் ஒவ்வொரு ஷெடியூல் ஏற்ற மாதிரி அந்த ஒரு டாப்பிக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக நச்சுன்னு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வீடியோஸையும் கண்டினியூவாக பாருங்கள். இப்போ உங்களோட முக்கியமான வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இது நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போட போகிறோம். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. ஏன்னா அப்போ தான் என்னென்ன கிளாஸ் எப்போ எடுக்க போகிறேன்றது தெரியும். நீங்கள் ஃபோன்லேயே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு இந்த பிடிஎஃப் ஃபுல்லாகவே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. 2வது, இப்போது இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஷெடியூலை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நிறைய பேர் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு டெஸ்ட்டு நீங்கள் போடுறீங்களே, ஸோ போட்டி அதிகமாகும். ஸோ யாரெல்லாம் எந்தெந்த லெவலில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் மறக்காமல் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். 2வது, எல்லாருமே இந்த டெஸ்ட் ஷெடியூலை கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு டெஸ்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் அனாலிசிஸில் எல்லாமே சொல்லப்படும். 2வது, நீங்கள் கேட்குற அந்த தமிழ் டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பாக போடப்படும். அது நான் இன்னும் ஒரு மாதத்தில் கரெக்டாக 1 மாதத்துக்குள்ளே போட்டுருவேன். ஓகேங்களா? 2வது, இந்த டெஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்ட பிறகு எரர் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு நீங்கள் டெஸ்ட்லலாம் என்னென்னலாம் எரர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மிஸ்டேக்ஸை தனியாக ஒரு நோட்டில் எழுதி வைங்க. அது எந்த அளவுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு எரர்ஸ் குறையுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய லாஸ்ட் டெஸ்ட், அதாவது அங்கே எழுதுறீங்கள டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் போய் எழுத போகிறீங்கள, அங்கே எரர் வரவே வராது. உங்களுடைய மார்க்ஸ் கூடிக்கிட்டே போகும். இதுதான் உண்மை. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் 143 பேட்ச் தமிழி பேட்சை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.